அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்க்கில் ஆல்ரெடி ரீட்டைலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரீட்டைல் ஐடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி தேவைங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினோவிலேருந்து ஒரு புது அப்டேட் வந்துருக்கு. சரிங்களா, நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்க்கில் ஆல் இன் ஆல் ஒன் டிவைஸ். சரிங்களா, இந்த டிவைஸ் வந்து நமக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டிவைஸோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 26,000 வரைக்கும் வரும். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50% ஆஃபரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் மூலமாக நம்ம டைப் பண்ணி ஆஃபரில் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ அந்த டிவைஸ் வேணுங்கிறவங்க உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா, ஏரோடெக்கோட பயோமெட்ரிக் வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைக்ரோ ஏடிஎம் முதலியே இருக்குது, டேப் முதலியே இருக்குது, பயோமெட்ரிக்கும் இதில் இருக்குது. அது இல்லாத பிடி தெர்மல். சரிங்களா, நம்ம ரெசிப்டை கிழிச்சு கொடுப்போம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இந்த ஒரே டிவைஸில் வருது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,000 26,000 கொடுத்துருந்தா அந்த டிவைஸ் வாங்கிக்கணும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுப்போம். சரிங்களா, ஸோ இதோட ரிவ்யூ பார்ப்போம். ப்ளஸ் இதோட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறாங்கிற வீடியோவும் இல்லை அட்டாச் இந்த டிவைஸோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருவோம். சரிங்களா, ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மேலே கவர் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிவைஸ் இருக்குது உள்ள. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நபார்டுங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்கோட சப்சிடி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த டிவைஸ், ஆல் இன் ஆல் ஒன் டிவைஸு. டேப் வந்துருச்சு, இதுலேயே நமக்கு வந்து பயோமெட்ரிக் வந்துருச்சு. இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெசிப்ட் வந்துருச்சு. சரிங்களா, ஸோ ரெசிப்ட் வந்து இருக்குது. ஏடிஎம் மிஷின் வந்து ஸ்வைப்பிங் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனை இல்லை. ஸோ சைடில் வந்து ஆன் பண்ணுற பட்டன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நார்மல் டைப் சார்ஜர் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவைஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சி டைப் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரே ஒரு வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ட் போடுறதுக்காக அந்த ரெசிப்ட் செய்து ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம சார்ஜ் போட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசார்ஜர் தான், நம்ம சி டைப் சார்ஜர் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த சைடில் இருக்கிறதும் நம்ம ப்ளக்இன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போ இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் இருக்குது. இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, ஆன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் இந்த மைக்ரோ ஆல் இன் ஆல் ஒன் டிவைஸ். சரிங்களா, ஸோ இது டேபு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஏர்டெக் கூட பயோமெட்ரிக் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த தெர்மல் பிரிண்ட் எடுப்போம் இல்லையா, பிரிண்ட் எடுத்து கொடுக்குற அந்த ஷீட்டு வந்து இங்கேருந்து தான் நமக்கு வெளியாகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்வைப் பண்ணிக்கலாம் கார்டை. இங்கே வந்து கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர், சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப்க்கான பட்டன் இது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்களோட ஒய்ஃபையை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஒன்று சிம்மு போட்டிருந்தீங்கன்னா ஓகே, சிம்மு இல்லை அப்படின்னாக்கா உங்களோட அந்த ஒய்ஃபை சிம்மில் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். உங்களோட டிவைஸ் என்னவோ அந்த டிவைஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ஒய்ஃபை என்னவோ அந்த ஒய்ஃபையை கிளிக் பண்ணிங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இந்த இது இருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில சாஃப்ட்வேர் வரும். ஸோ இது வந்து ஆப் ஸ்டோர். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த டிவைஸுக்கு என்னென்ன ஆப்ஸ் தேவையோ அது மட்டும்தான் இதில் இருக்கும், அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஏரோடெக் வந்து பயோமெட்ரிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபினோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபினோமித்ரா அப்ளிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட் எதாவது வந்துச்சுன்னா அந்த ஆப் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் அந்த ஆப் இருக்கும், அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்களா, எதாவது அப்டேட் வந்ததுன்னா இதில் வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த உங்களுக்கு ஒரே ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தெர்மல் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ பேக் சைடு திருப்பிங்க. பேக் சைடு திருப்பினதும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல, ஸோ ஒரு ஓப்பனர் இருக்குது. இந்த ஓப்பனர் கிளிக் பண்ணி இப்படி இழுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஷீட்டை வச்சுட்டு இப்படி வெளில இழுத்து விட்ருங்க. வெளில இழுத்து விட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகே, எவ்வளோ லாக் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் பிரித்து கொடுக்கணும், அப்படி பிரித்து கொடுத்துடலாம். முடிஞ்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து மித்ரான் இருக்கு இல்லையா, ஃபினோ, இதை லாகின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் என்னென்னா அதை டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கான யூசர் நேம் என்னன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஸோ போட்டுட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டிபின் ஆதென்டிகேஷன் கேட்கும். சரிங்களா? ஸோ அந்த டிபின் ஆதென்டிகேஷன் ப்ரோசஸ் கொடுங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிபின் ஆதென்டிகேஷன் மேண்டேட்டரி ஃபார் சேஞ்ச் ஆஃப் டிவைஸ் ஃபார் யுவர் லாகின் பர்பஸ். அதாவது எந்த ஒரு புது டிவைஸில் லாகின் பண்ணாலும் சரி, இல்லை டிவைஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு டிவைஸில் லாகின் பண்ணாலும் சரி, நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து ப்ளீஸ் சென்ட் டிபின் டூ இந்த 7022075566 நம்பருக்கு டிபிஐன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்போம் அப்படின்னா ஒரு ஓடிபி ஒன்று ஒரு ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஓடிபியை வந்து ப்ரொசீட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதாகும். சரிங்களா? ஸோ நான் டிபின் வந்து இப்போ பண்ணிவிட்டேன், எனக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. சரிங்களா? ஸோ பாஸ்வேர்டு உங்களோட ஐடிக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டோ அதை போட்டுங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் லாகின் கொடுத்துக்கிறேன். லாகின் கொடுத்ததும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ டவுன்லோடிங் அப்ளிகேஷன் செட்டிங் ப்ளீஸ் வெயிட்னு வருது. அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஃபால்ட்லாம் வந்து டவுன்லோடிங் ஆகிட்டு டவுன்லோடிங் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏடிஎம் இஎம்ஐன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைக்ரோ ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். சரிங்களா? உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னாக்கா ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷன் எம்ஏடிஎம் இஎம்ஐங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் லோட் ஆகும். இதில் வந்து மைக்ரோ ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதும் லோட் ஆகும். லோட் ஆனதும் டேரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, கேஷ் வித்ராவல், எவ்வளோ வித்ராவல் பண்ணணுமோ அந்த வித்ராவல் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் என்கொயரி, எவ்வளோ பேலன்ஸ் என்கொயரி பண்ண போகிறோமோ அந்த பேலன்ஸ் என்கொயரி போட்டுருவோம். இப்போ நான் வந்து ஒரு பேலன்ஸ் என்கொயரி பண்ணால் பாருங்களேன். ஸோ பேலன்ஸ் என்கொயரி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏடிஎம் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ என்னோடய பின் என்னவோ நான் அதை போட போகிறேன். கஸ்டமர் பின் என்னவோ அது நீங்கள் போடுங்க. ஸோ பின்னை நான் போட்டுட்டேன். பின்னை போட்டதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு வந்துச்சு. சரிங்களா?
ஸோ எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 44 பைசா இருக்குது. சரிங்களா, 44 ரூபா இருக்குது. ஸோ அது வந்துச்சு. இன்கேஸ் அதை நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறனால வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை இது யாருக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னா கூட நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம சேவ் ஆகிடுச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷேர் பண்ணுறதுனா கூட நம்ம இப்படி ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த ஷேரிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வாட்ஸ்அப் எதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன் காட்டும். நம்ம அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நான் டூ மைக் ஏடிஎம் மறுபடியும் கொடுத்துட்டு ஸோ வெளில வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஏடிஎம் கார்டை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஏடிஎம் கார்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இன்னொரு ஏடிஎம் கார்டை வந்து நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து மைக்ரோ ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் போனதும் பேலன்ஸ் என்கொயரி பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் சர்ச் கார்டுன்னு வருதுங்களா, அப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்படி கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பின் என்னென்னு கேட்குது, பின் என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ நான் பின் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 56 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இன்கேஸ் எனக்கு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அதே எம்ஏடிஎம் இஎம்ஐ கிளிக் பண்ணி மைக்ரோ ஏடிஎம் ட்ரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிட்டு கேஷ் வித்ட்ராவல். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வேறு கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஒரு 100 ருபீஸ் வித்ட்ரா பண்ணுறேன். சரிங்களா, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தேன். சர்ச் கார்டு கேட்குது. ஸோ நான் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சுருந்ததுனால பாஸ்வேர்டு கேட்குதுப்பா. சரிங்களா, ஸோ நான் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஆகிடுச்சு அமௌண்ட்டு. சரிங்களா, ஸோ என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்துச்சு, அமௌண்ட் எவ்வளோன்னு வந்துச்சு, அக்கௌண்ட் நம்பர் இதோட வந்துச்சு, மீதி வந்து அது போக எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் அந்த பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மேலே பிரிண்ட் வரும். சரிங்களா, அதில் வந்து கொடுத்துட்டு மேனுவல் ட்ரான்சாக்ஷன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த கொஞ்சம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம ரெசிப்ட் கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு வந்து ரெசிப்ட் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ நான் வித்ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் எடுத்ததுக்கு என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா A to Z எல்லாமே வந்துடும். சரிங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேஷன் எவ்வளோ வந்திருக்கு, ப்ளஸ் வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணேன் அப்படிங்கிறது வந்துச்சு. ஒரு 100 வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இது வந்துச்சு. சரிங்களா, இதுலேயும் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்க அப்படின்னாக்கா டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் டேட் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வரும். ஃப்ரம் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டு ப்ளஸ் எம்ஏடிஎம்மா என்ன ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு வந்துடும், எவ்வளோ வித்ட்ரா பண்ணுவோம் வரும். நம்ம இதுலேயே என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை பிரிண்ட் எடுக்கிறதுனால மறுபடியும் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பிரிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் வரும். நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபினோ கஸ்டமருக்கு எப்படி கேஷ் வித்ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபினோ கஸ்டமருக்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோட ஐடியில் போய்ட்டு நீங்கள் வந்து ஏஐபிஎஸ்சில் போய் பார்த்தீங்கன்னா ஏஐபிஎஸ்சில் போய்ட்டு உங்களோட அந்த ஃபினோ பேமெண்ட் பேங்க் டைப் பண்ணிங்கன்னா அந்த பேங்கே காட்டாது. சரிங்களா, நம்மளோட ஓன் சர்வரில் ஓன் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினோவோட கஸ்டமருக்கு வித்ட்ராவல் வந்து பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா கஸ்டமரோட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேஷ் வித்ட்ராவல் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இது கொடுத்தாச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா. ஸோ உங்களோட மொபைல் நம்பரில் என்னென்ன அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்துடும். நான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த கரண்ட் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் அப்ளிகேஷன் செட்டிங் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு.
ஸோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணும்போது நம்மளோட ஃபுல் டீட்டெயில் வந்துடும். நம்மளோட நேம் என்ன, எந்த டேட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் என்ன, அக்கௌண்ட்டோட டைப் என்ன, டெபிட் கார்டு நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் என்ன, அது எல்லாமே வந்துடும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் வந்துச்சு. இதில் வந்து நம்ம எல்லா ஆப்ஷனுமே பண்ணிக்கலாம். பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அடல் பென்ஷன் யோஜனா பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை ஃபாஸ்டேக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை என் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து பில் பேமெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், கேஷ் டெபாசிட் பண்ணலாம், நம்ம வேலெட்டில் இருக்க பணத்தை வந்து அப்படியே கேஷ் டெபாசிட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேஷ் வித்ட்ராவல் பண்ணலாம், கேஷ் வித்ட்ராவல் வந்து பண்ணலாம், சேஞ்ச் மாஸ்க்கு, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம், எல்ஐசி பில் பேமெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஆக்சிடெண்ட்டு கவர் பண்ணலாம், பர்சனல் ஆக்சிடெண்ட் கேஷ் பண்ணலாம், ரிவிஷன் அப்லோடு ஏதாவது ரிவிஷன் இருக்குது அப்படின்னா பண்ணலாம், கோவிட் சர்டிஃபிகேட் இது பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெமிடன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சூரன்ஸு, மினி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸை மாஸ்க் பண்ணிக்கலாம், இல்லை அக்கௌண்ட் க்ளோஸர் பண்ணுறதுனால நம்ம கஸ்டமருக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா பண்ணிக்கலாம், ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், டிபிடிஎல் சீடிங் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஆதார் பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த 100 நாள் பணம், கேஸ் மானியம், மகளிர் உரிமை தொகைலாம் ஏறணும் அப்படின்னாக்கா இல்லை நம்ம மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுத்து இது பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு இஷ்யூரன்ஸ் ப்ராசஸ், புதுசாக ஏடிஎம் கார்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். டெபிட் கார்டு ஆல்ரெடி இருக்க டெபிட் கார்டுக்கு பின் ஜென்ரேட் பண்ணாமல் இருந்தால் பின்னும் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஃபாஸ்டேக் பண்ணலாம், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் எடுக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் மாற்றணுமா உடனே அடுத்த செகண்டே வந்து நமக்கு பார்த்துக்கும். சரிங்களா? புதுசாக ஒரு மொபைல் நம்பர் வாங்கியிருக்காங்க, அந்த நம்பரை மாற்றணுமா தாராளமாக மாற்றிக்கலாம். இல்லை பேன் கார்டு இல்லாமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் பேன் கார்டு அப்டேட் பண்ணணுமா அப்டேட் பண்ணிக்கலாம். இகேவிசி மறுபடியும் ரீகேவிசி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கார்டோட லிமிட் எவ்வளவோ அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். கேவைசி அப்டேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கில் நடக்கக்கூடிய 70% ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினோ மர்ச்செண்ட்டே வந்து பார்த்திங்கனாக்கா பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கண்ணு மாதிரி இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பயோமெட்ரிக் கேட்கும் உங்களுக்கு. சரிங்களா? கஸ்டமரோட பயோமெட்ரிக் வந்து கிளிக் பண்ணிட்டு பயோமெட்ரிக் வச்சாங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்களோட பேலன்ஸ் எவ்வளோ அந்த அக்கௌண்ட் இருக்கோ ஸோ அது வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனது வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ அந்த இடத்துல ஃபினிஷிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது வந்து மேலே டிஸ்பிளே ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸோ உங்கள் வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணிங்க அப்படின்னா மினி ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா உங்களோட தம்பு கேட்கும். வச்சுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ட்ரான்சாக்ஷன் இருந்ததோ அது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ தம்பு வைக்கிறேன். கேப்சர் வந்து ரெடிங் ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேனோ ஓவரால் எல்லாமே வந்துடும். இதில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம கிரெடிட் எவ்வளோ, டெபிட் எடுக்கணுன்னா நம்ம பார்க்கலாம், இல்லை ஃபாஸ்டேக் எவ்வளோ எடுத்துருக்குன்னு பார்க்கலாம், ட்ரான்சாக்ஷன் டைப் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், இல்லை டேட் வைஸாக பார்க்கணுன்னாக்கா டேட் வைஸாக கிளிக் பண்ணிட்டு கரண்ட் மந்த்தாக லாஸ்ட் 3 மந்த்தாங்கிறத வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் டைப் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா, இல்லை பில் பேமெண்ட் பண்ணதா, இல்லை கேஷ் டெபாசிட் பண்ணதா, இல்லை கேஷ் இன் ஆனதா, கேஷ் வித்ட்ராவலா, ரெமிடன்ஸா, இன்சூரன்ஸா, ரிக்வெஸ்ட் லிமிட்டா, இதில் எது உங்களுக்கு தேவையோ அப்படியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஃபினோ கஸ்டமருக்கு வந்து கேஷ் டெபாசிட்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் அதே போல் தான் கஸ்டமரோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கேஷ் டெபாசிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா தேர்ட் பார்ட்டி கேஷ் டெபாசிட் இருக்கு இல்லையா, ஸோ டைரெக்டாக அதே கஸ்டமர் வராங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக நம்ம வந்து அமௌண்ட் எவ்வளவோ அதை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு இன்கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ₹1 கேஷ் டெபாசிட்டுங்கிறது பண்ணலாம். ஃபினோ கஸ்டமருக்கு ₹1 50,000 வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து கையில் வச்சு நம்ம பண்ணலாம். இன்கேஸ் அந்த கஸ்டமர் வேறு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி கேஷ் டெபாசிட்டில் இந்த கஸ்டமர் இல்லாத கஸ்டமரோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணக்கூடாது. யார் வந்திருக்காங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஒரு இன்கேஸ் வந்து ஒரு ₹10 டெபாசிட் பண்ணணும் அப்படின்னாக்கா கால்குலேட் சார்ஜஸ் நான் எந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ணாலும் சார்ஜஸ் இருதோ இல்லையோ
நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால்கட் சார்ஜஸ்ங்கிறது வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, தேர்ட் பார்ட்டி மொபைல் நம்பர் cannot be same as கஸ்டமர் மொபைல். என்னோடய மொபைல் நம்பரை என் அக்கௌண்ட்டுக்கே பண்ணதுனால வரல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா வேறு மொபைல் நம்பருக்கு நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ அது பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். இதுவே வந்து கஸ்டமர் வராமல் தேர்ட் பார்ட்டி மூலமாக பண்ணுறோம், கேஷ் டெபாசிட் பண்ணோம்னா 25,000 தான் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இல்லைனாக்கா 50,000 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே நேரில் இருக்கேன், என்னோடய அக்கௌண்ட்டுக்கே இப்போ டெபாசிட் பண்ணுறேன், ரிமார்க் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எஃப்இ ஆதென்டிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த கஸ்டமரை அக்கௌண்ட் ஹோல்டரோ அவங்களோட தம்பு வைக்க சொல்லுங்கள். ஸோ வச்சதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட டீட்டெயில் வந்து கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மறுபடியும் கேப்சர் பண்ணுற பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிரெடிட்டட் 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட் ஆகிடுச்சு. சரிங்களா. ஸோ இதையுமே வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுனால அந்த கீழே இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பிரிண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துடும். வந்ததை வந்து நம்ம அப்படியே கிழிச்சு கொடுத்துடலாம். நம்மளோட கேஷ் டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி ரெசிப்ட் வந்துடும். ரெசிப்ட் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாம். இதை வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கேஷ் டெபாசிட் பண்ணலாம். அதே போல் கேஷ் வித்ராவலுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். கேஷ் வித்ராவலுக்கு கஸ்டமர் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர் டைம் கைரேகை வச்சு பார்த்தீங்கன்னா 25,000 எடுத்து கொடுக்கலாம். ₹1 25,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து வித்ரா பண்ணி கொடுக்கலாம். ஃபினோ கஸ்டமராக இருந்தால் மட்டும். ஒரு நாளைக்கு ₹1,00,000 எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஆனால் ஒரு டைமுக்கு 25,000 தான். நீங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் ₹1 வித்ரா பண்ணுறேன் பாருங்கள். அதே போல் நம்ம ஓன் கஸ்டமருக்கு நம்ம ₹1 வேணாலும் வித்ரா பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கால்குலேட் சார்ஜஸை கிளிக் பண்ணியாச்சு. எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அதே போல் வந்து பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் வந்து கேட்குது. ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னாக்கா கைரேகை வைக்க சொல்லுது. ஸோ கஸ்டமரோட கைரேகை வைக்க சொல்லுங்கள். ஸோ ரெடிங் ஆகிடுச்சு கேப்சர். ஸோ கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுனால எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இதை கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ட்டுங்கிறது வந்து வந்துடுச்சு. ஸோ நம்ம கேஷ் வித்ரா பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1 வித்ரா பண்ணிக்கலாம். சார்ஜஸ் எதுவும் கிடையாது. வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ நம்ம எவரி பண்ண எல்லா ட்ரான்சாக்ஷனுமே அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கு எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. இல்லை கேஷ் வித்ராவல் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ₹1 கமிஷன் வந்துருக்கு. ஸோ அதே போல் வந்துட்டு எவரி ட்ரான்சாக்ஷனும் வந்து கமிஷன் பேஸுங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்குது.